எல்லோருக்கும் வணக்கங்க. இது ஒரு மாற்றத்திற்கான நேரம். அதாவது வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆக போகுது. அதையொட்டி புயல்கள் வர வாய்ப்பு இருக்குது. கடந்த ஆண்டு விட அதிக சென்டிமீட்டர் மழைப்பொழிவு இருக்குன்னு இப்போ நம்மளுடைய வானிலை ஆராய்ச்சி அறிவிச்சிருக்கிறாங்க. இப்பயே அது குறிப்பாக சென்னை மக்கள்கிட்ட ஒரு பெரிய பதட்டத்தை உண்டாயிருக்குது. அதாவது நாம் வாழ்கிற பகுதியில் சாலைகளில் தண்ணி நீர்த்தேக்காகும், அடிப்படை பொருளையே வாங்க முடியாது போயிடும், குடியிருப்பு பகுதிக்குள்ளே தண்ணி பூந்துடும், மின்சார கட்டாயம்னு ஒரு பதட்ட நிர்வாகிருக்குது. இது மட்டும் இல்லாமல் செய்திகள் ஒரு விவாதம் நடக்குது. அதாவது முன்னாள் அரசாங்கம் சரியாக அந்த வடிகால் அமைப்பு சரிப்படுத்தலை, இந்த அரசாங்கம் நடப்பு அரசாங்கமும் சரிப்படுத்தலை, மறுபடியும் இதே பிரச்சனை தான் நடக்க போகுது இருந்தான்னு ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது மக்கள் ஒரு பதட்டப்படும் மீட் பணியெல்லாம் நம்மளுக்கு சரியான நேரத்தில் கிடைக்குமா, அதுக்கான உணவுகள் எல்லாம் கரெக்டான நேரத்தில் கிடைக்குமானா அது ஒரு பதட்டம் நிலவிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் நம்மளுடைய அரசாங்கம், அதாவது சென்னை மாநகராட்சி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது 90% வடிகால் அமைப்பு பணிகளை நாங்கள் முடிச்சிட்டோம், 10% பணிகள் முடியும் தருவாயில் இருக்குது. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்லை, நாங்கள் அதுக்கான கட்டமைப்பை சிறந்த முறையில் உருவாக்கி வச்சிருக்கிறோம். அதுக்கு மேலே ஒரு அளவுக்கு மேலே மழைப்பொழிவு ஏற்படுத்தி உங்களுக்கு சிரமம் வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா மீட்பு பணியை விரைந்து நடவடிக்கை எடுக்க தயார் நிலையில் ஒவ்வொரு இடத்துலையும் தயார் நிலைப்படுத்துறதுக்கு நாங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு முடிவு எப்படி எடுத்து அதை சரிவர அமைக்கணுங்கிறத ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சுக்கிறோம். நீங்கள் அதனால் யாருமே சென்னையில் வாழ்கிற மக்கள் யாருமே இதுக்கு பயப்பட தேவையில்லை அப்படின்னு அரசாங்கம் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டிக்கிறாங்க. அது ஒரு சந்தோஷம். இன்னொன்று, அதாவது நம்முடைய கடமை என்ன, பொதுமக்களாகிய நம்மளுடைய கடமை என்ன, நாம் என்ன செய்யணும், நாம் அரசாங்கத்துக்கு எந்த விதத்தில் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி இந்த நேரத்தில் எனக்கு கேட்க தோணுது. அதாவது பிளாஸ்டிக் பயன்பாடு என்பது பெருமளவு சென்னை மாநகராட்சியில் குறைஞ்சிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும், குறைஞ்சிருச்சுன்னே சொல்ல முடியும். அதாவது என்னென்னா, இப்போ கடந்த சில ஆண்டுகளை விட மக்கள்கிட்ட அரசாங்கம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாடு மிகவே குறைஞ்சு, அரசாங்கம் சரியான முறையில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதனால் நீர், நிலம், காற்று எந்த அளவுக்கு மோசமாக நடைங்கிறத வருங்காலம் இது எதனால் வருங்கால சந்ததி இதனால் பாதிப்படைவான மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தி சரியான முறையில் கட்டுப்படுத்தினாங்க. மக்களுக்கும் அதுக்கு பேராதரவு கொடுத்து அந்த பிளாஸ்டிக் கவரை யூஸ் பண்ணுறதில்ல. சிறிய கடை முதல் வணிக நிறுவனங்கள் வரை பிளாஸ்டிக் கவரை வாடிக்கையாளர் கையில் கொடுக்கறதில்ல. அப்படியே தேவைனாலும் 5 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரை அங்கேயே துணிப்பை சேல்ஸ் பண்ணுறாங்க. மக்கள் வாங்கிட்டு அவங்க தேவைக்கு தகுந்த பொருளை அதில் வச்சுட்டு கொண்டு போய்க்கலாம், வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறாங்க. அப்போ இது எல்லாம் ஓகே. அப்புறம் நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம அடிப்படை பொருளான அந்த மில்க் ப்ராடக்ட்டு, சாக்லேட்டு, பிஸ்கட் கவரு, சிப்ஸ் கவரு இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒன்று இருக்குது. இது நம்ம சனி ஞாயிறு இப்போ ஒரு வெளியே விடுமுறை நாட்கள் வெளியே போகும்போது நம்ம அங்கே சிப்ஸ் சாப்பிடுவோம், அங்கேயே போட்டுருவோம் ரோட்டில், அதான் நடைபாதையில் போட்டுருவோம், அங்கே இருக்கிற கரெக்டான குப்பை தொட்டியில் கொண்டு போய் போட மாட்டேன். இப்படி போட்டு வரனால அந்த நினைக்க மழை ஒரு சமயம் அந்த ஈவினிங்கே மழை பெஞ்சுன்னா எல்லாமே ஒரு வடிகால் அமைப்பில் அந்த இறக்கத்தில் இறங்கி ஒரு இடத்துல அந்த வடிகால் அமைப்பில் லாக் ஆயிரும். அப்போ அந்த குறிப்பிட்ட பகுதிகளுக்கு நீர் சூழ்ந்துடும். அது ரொம்ப நாள் ஒரு 3-4 டேஸ் அங்கே கொசுக்கள் அதிகமாகி சில நோய்கள் உண்டாக்கும். நாம் இதுக்கு என்ன பண்ண வேணாம், நான் இதுக்கு இப்போ இருந்தே நான் இது நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறேன், அது நீங்களும் நடைமுறைப்படுத்துகணுங்கிறதுக்காக இந்த இடத்துல உங்களை கேட்டுக்கிறேன். அதாவது நாம் வெளியே பயன்படுத்தினாலும் சரி, வீட்டுக்குள்ளே பயன்படுத்தினாலும் சரி, மில்க் கவரு, பிஸ்கெட்டு, சாக்லேட்டு எந்த கவராக இருந்தாலும் ஒரு இடத்துல சேகரித்து வச்சுக்கோங்க. மில்க் கவரை மட்டும் துர்நாட்டு வச்சுரு ஒரு நாட்களுக்கு மேலே வைக்க முடியாது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கார்னரில் அகலமாக கட் பண்ணி அதில் பாத்திரம் விளக்குற அந்த லிக்யூட ஒரு 3 டாப்ஸ் ஊட்டி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. எந்த வாடகை வராது. இது நாம் ஒரு 30 நாள் ஒரு 45 டேஸ் அந்த கவரை சேர்த்து வச்சுருங்க. நாம் சென்னையில் வாழ பெரும்பாலான மக்கள் புறநகர், அதாவது சென்னையொட்டி புறநகர் மாவட்டங்கள், வெளியூர் மாவட்டங்கள் மக்களாக தான் இருக்கிறோம். நம்ம எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த நேரத்தில் இந்த கவர்களெல்லாம் எடுத்துகிட்டு போய் நம்மளுடைய கிராமப்புற பேரூராட்சி பகுதியில் உள்ள, அதாவது மக்கள் அதிகமாக வசிப்பில்லாத பகுதியில் அதை கொண்டு போய் எரிச்சிடுங்க. எக்காரணத்தை கொண்டும் அங்கே கொண்டு போய் நிலத்திலேயோ, விவசாய நிலத்திலேயோ, நீர்நிலைகளையோ, வெளியே அதாவது மக்கள் வாழும் இடத்துலையோ தயவு செஞ்சு போட்டாதீங்க. மக்கள் வாழ இடத்துல, அதாவது மக்கள் அடர்த்தி இல்லாத இடத்துல ஒரு தனியாக பள்ளம், அந்த காட்டுப்பகுதி இருக்கும், அந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் அதை ஃபயர் பண்ணிடுங்க. வருஷத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 kg, அதாவது 10 kg போகும். அது ஒன்றும் ஃபயர் பண்ணனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிராமப்புற எதுவும் சீர்கெடாது. அது மக்கள் அடர்த்தி இல்லாத இடத்துல எரிச்சிருங்க. இதனால் என்ன ஆகுனா, அதாவது எந்த சீர்கேடும் இங்கே மாநகராட்சியில் நடக்காது. அதாவது அந்த பிளாஸ்டிக் கவரை நீங்கள் போடுறதுனால அந்த ட்ரைனேஜ் பிளாக் ஆகும். அதனால் மீட்பு பணியில் ப்ராப்ளம் வரும். மழைக்காலங்களில்
தூய்மை பணியாளர்களுடைய வேலை அதிகமாகும். அதாவது அதை கரெக்டான நான் டஸ்ட்பினில் தான் போட்டு மாநகராட்சி குப்பை தொட்டியில் தான் போடுறேன், அவங்க எடுத்துகிட்டு போயிடறாங்க, எந்த பிரச்சனை இல்லைன்னு அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா ஒரு மக்கள் அடர்த்தியாக உள்ள ஒரு மாவட்ட ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே அதை கொண்டுட்டு போய் ஃபயர் பண்ணுற அதை எரிக்கிறனால என்னன்னா ஒரு கார்பன் அது பெரிய ஒரு நச்சு வாய்ந்த வேதிப்பொருட்களெல்லாம் அதுலேருந்து வெளியாகி ஒரு மக்களுக்கு ஒரு பெரிய தீங்கு விளைவிக்கும். இன்றையிலிருந்தே இதுக்கு அடிக்கல் நாட்டி நாமும் அரசாங்கத்தோடு சேர்ந்து ஒரு தூய்மையோடும் பாதுகாப்போடும் மாநகரத்தில் வாழ்வோமாக என்று உறுதி எடுப்போம்.